ஹலோ எவ்ரிஒன், என்னோட 100 days வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி டே 1. நைட்டு ரொம்ப லேட்டாக தாங்க தூங்கினேன். இருந்தாலும் இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுனால கஷ்டப்பட்டு காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சிட்டு அப்புறம் அம்மாக்கிட்ட ஒரு கப்பு டீ வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் வெயிட் பார்க்கலாம், இன்றைக்கி என்ன வெயிட் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வெயிட் மிஷின் எடுத்து வெயிட் பார்த்தா அது வெயிட் மிஷின் ஒர்க்கே ஆகலை. நம்பர்ஸ் கன்யூஸாக காமிச்சிட்டே இருந்தது. என்னடான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அடியில் கேபிள் இருந்ததுனால வெயிட்டு சரியாக காட்டலைங்க. அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வெயிட் பார்த்தப்ப வெயிட் காமிச்சது 102.7. ரொம்ப அதிகம் தாங்க. சரி ஒரு வழியாக வெயிட் குறைக்கலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஷூவை தேடினா ஷூ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு ஷூவில் பார்த்தா சாக்ஸை காணோம். அப்புறம் அம்மாக்கிட்ட கேட்டு சாக்ஸை கண்டுபிடிச்சி சாக்ஸு ஒரு வழியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமையாக ஷூவை கட்டிட்டு அடுத்தது இன்னைக்கு பைக் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் அங்கே தான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு நான் பஸ் ஸ்டாப் கிளம்பிட்டாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து நாங்கள் என்ன பண்ணால் தாரமங்கலம் வரைக்கும் போகிறோம். அது தாரமங்கலம் வந்து ஒரு 3.5 kilometers வரும். அங்கே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். நான் வந்து ஃபஸ்ட் டேன்றதுனால ஃபுல்லாக ஜாகிங் ஓட போகிறதில்ல, ரொம்ப கஷ்டங்க. வாக்கிங் அண்டு ரன்னிங் தான் போகிறேன். இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக வார்ம் அப் போடலான்னு போயிட்டு கண்ணை வந்து வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நான் ஒரு சின்னதாக ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் போகிறோம். இவன் தான் கண்ணன். இவன் வந்து போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறதுனால அவன் ரெகுலராக ரன்னிங் போகிறான். ஸோ அதனால் அவனுக்கு நல்லா ஸ்டாமினா இருக்குது. அவன் கன்வியூஸாக கூட தரமாக போயிட்டு வருவான். ஆனால் நம்மளால் டே 1 போக முடியாது. நம்ம அதுக்கு போக டேஸில் பார்ப்போம் கன்வியூஸாக போக முடியுதான்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வார்ம் அப்லாம் குட்டி குட்டியாக ஒரு வார்ம் அப்பு போட்டுட்டு நான் வந்து ரன்னிங்க்கு ரெடி ஆகிட்டேங்க. அடுத்து நம்ம ரன்னிங்கில் பார்ப்போம். நான் அப்படியே பொறுமையாக ஒரு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். நானும் கண்ணனும் ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போகிறது நல்லா தாங்க இருக்குது. இதமான ஒரு சன்லைட்டில் அப்படியே ஒரு வாக்கிங் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்குக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜாக்கிங் போட்டு கூட நல்லா தான் இருந்தது. மென்டலி அப்புறம் ஃபிசிக்கலி நல்லா ஒரு ஃபிட்டாக ஃபீல் ஆகுது ரன்னிங் போகும்போது. ஃபஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. ஒரு வழியாக ஒரு 3.5 kilometers வாக்கிங் அந்த ரன்னிங் வந்தாச்சுங்க. திரும்ப ரிட்டர்னில் வந்து பஸ் ஸ்டாப்க்கே போயிட்டுருக்கோம். திரும்பவும் ஒரு குட்டி ஒரு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஆனால் ரொம்ப டயர்டாகிட்டாங்க ஃபஸ்ட் நாள்ன்றதுனால. இதே மாதிரி டெய்லியும் வாக்கிங் போகணுங்க. என்னோடய கோல் பார்த்திங்க அப்படின்னா 85 kg நான் வச்சுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக 95 kg வரைக்கும் பார்ப்போம். ஒரு ஸ்டெப் வைப்போம். ஃபஸ்ட்டு 95 வைப்போம், அடுத்தது வந்து 90 வைப்போம், அடுத்தது வந்து 87, அப்புறம் 85. இதுதான் என்னோடய கோல். நான் இனிஷியலாக வந்து 85 kg தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு 8 months தான் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 kg கிட்டே நான் வெயிட் போட்டுட்டேன். ஸோ இப்போ தான் கரெக்டான டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வெயிட் லாஸ் ஜர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். Today completed successfully. நாளைக்கு பார்ப்போம். Finally 6 kilometers walk and running completed. நாளைக்கு பார்ப்போம். பாய். ஒரு வழியாக டே 1 இதை முடிச்சுட்டு 6 kilometers நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வெயிட் செக் பண்ணலான்னு வெயிட் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆனால் டிஷர்ட் ரொம்ப செட் ஆனால் டிஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணால் 101.7 kg காமிச்சது. ஸோ இன்றைக்கான வெயிட் லாஸ் டிஷர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு வாட்ச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.